கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கோவையில் 17 வயது சிறுமி 7 மாணவர்களால் கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டுள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார். பெருகியிருக்கும் போதைப் பொருட்கள் புழக்கத்தால் இளைஞர்கள் விலங்க மனப்பான்மைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார். தமிழகத்தில் தினம் தினம் சிறுமிகள், மாணவிகள், பெண் காவலர்கள், பெண் அரசு அதிகாரிகள் என பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டிருப்பதாக அண்ணாமலை கூறியிருக்கிறார். கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு அண்ணாமலை தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். கோவையில் 17 வயது சிறுமி 7 மாணவர்களால் கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டுள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்களை பகிரலாம். கோவையில் 17 வயது சிறுமி ஒருவர் 7 மாணவர்களால் கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தனக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, ஒரு சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் திமுகவை சேர்ந்தவன் என்றால் அவனை காப்பாற்றுவதற்காக பாதிக்கப்பட்ட பெண்கள் மீதே பழி சுமத்திவிட்டு வீண் விளம்பரத்துக்காக அப்பா அண்ணன் என்று நாடகம் ஆடுவதால் யாருக்கு என்ன பலன் என்பதை முதலமைச்சர் கூறுவாரா என்று அண்ணாமலை கேட்டிருக்கின்றார். அதன்படி கோவையில் 17 வயது சிறுமி 7 மாணவர்களால் கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெருகி இருக்கும் போதைப் பொருட்களின் புழக்கத்தால் இளைஞர்கள் விலங்கு மனப்பான்மைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர் என்பதைத்தான் சிறுமிகள் மீதான இதுபோன்ற கூட்டு பாலியல் வன்முறைகள் காட்டுகின்றன என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு நிர்பயாவுக்காக நாடே அதிர்ந்தது. ஆனால் தமிழகத்தில் தினம் தினம் சிறுமிகள், மாணவிகள், பெண் காவலர்கள், பெண் அரசு அதிகாரிகள் என பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் தான் நிலவுகின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அண்ணாமலை. போதைப் பொருள் பழக்கத்தை தடுக்கவோ பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யவோ திமுக அரசு ஒரு துரும்பை கூட அசைக்கவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அவர், குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர் என்றால் அவரை காப்பாற்றுவதற்காக பாதிக்கப்பட்ட பெண்கள் மீதே பழி சுமத்திவிட்டு வீண் விளம்பரத்துக்காக அப்பா அண்ணன் என்று நாடகம் ஆடுவதால் யாருக்கு என்ன பலன் என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவாரா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நிர்பயா என்ற ஒரு சிறுமிக்காக நாடே அதிர்ந்தது. ஆனால் தமிழகத்தில் தினம் தினம் சிறுமிகள், மாணவிகள், பெண் காவலர்கள், பெண் அரசு அதிகாரிகள் என பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, போதைப் பொருட்களை தடுக்கவோ பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவோ இந்த அரசு ஒரு துரும்பை கூட அசைக்கவில்லை என்று முதலமைச்சரை குறிப்பிட்டு குற்றம் சாட்டியிருக்கின்றார்.